ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடி கொட்டுறது நிப்பாட்டுறதுக்கு நம்ம ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் செம்பருத்தி பூ எடுத்து நான் ஒரு 10 போல் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நெல்லிக்காய், வெந்தயம், கரிஞ்சீரகம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். இது கூட தேவைன்னாக்க நம்ம சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் எடுத்துக்கல, இப்போதைக்கு இது மட்டும் போதும். இப்போ இதை வந்துட்டு நம்ம நெல்லிக்காய், கரிஞ்சீரகம், வெந்தயம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். தனித்தனியாக அரைச்சிக்கலாம். செம்பருத்தி பூவை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணும். இதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கரிஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சி இது ஒன்றும் பாதியமாக இருந்தால் பரவாயில்ல. இதை நம்ம இப்போ அந்த தண்ணியில் போட்டு இதையும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். டீயை கம்மியில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்து ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நெல்லிக்காய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தா நெல்லிக்காயும் நம்ம கட் பண்ணி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் நம்ம அதோடு சேர்த்துடலாம். இந்த ஷாம்பு ஒரு முடி கூட கொட்டாது. உண்மையாகவுமே அவ்வளோ நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். ஆனால் சிம்முலே தான் இருக்கணும், ஹை தீ வேண்டாம். இது எந்த அளவுக்கு பிங்க் கலரில் மாறி இருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த ஷாம்பு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முடி கூட கொட்டாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை 3 தடவை கொஞ்சம் ஹேர் 1 2 வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹேர் கூட வரல. அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு உண்மையாகவே பெஸ்ட் ரீசன். ஏன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. ஐயோ இவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நானாகவே இந்த ஷாம்பை இது பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஷாம்பு செம்ம ரிசல்ட்டு கொடுக்குது. எனக்கும் சரி, என் பொண்ணுக்கு எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. வாங்கினவங்களுமே அதான் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இது என்ன ஒரு நல்ல டார்க் பிங்க்கில் கிடச்சிருக்குது. இது இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஷாம்பு பேஸில் நம்ம சேர்க்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு மெயின் காரணமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும். அடுத்தது நம்ம இன்டேக் எடுத்துக்கிற பொருள் கூட நம்ம நெல்லிக்காய் ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட ஓரளவு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுது. 1 கிராம் ஷாம்பு பேஸ் எடுத்தாச்சு. நம்ம அது கூட எடுத்து வச்ச ஜூஸில் 10 கிராம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஷாம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம தேவைன்னா நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஷாம்பு.